அவர் பேர் என்ன சந்தைக்கு தெரியுமா எங்க இருக்கு அம்மா சிரிஞ்சது எவ்வளோ நடக்குது ஏன் போல அவர் பேர் என்ன பழனியில் இருக்கு அது பழனி பேர் என்ன அவர் பேர் என்ன நாளைக்கு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு அப்படின்னா மறுபடியும் எடுத்து அவங்களுக்கு சொல்லி மறுபடியும் நல்லா படிக்கணும் குளிச்சுக்கணும் அந்த நல்லா படிக்கணும் மழை அடுத்த நாள் குளிச்சு அப்படின்னா எடுத்து சாமி வச்சுட்டு மறுபடியும் அவங்களோட பேரை சொல்லி நல்லா படிக்கணும் நைட்டி போட்டுனாலும் ஒரு துப்பட்டாவில் கட்டி மேலே வந்து போட்டுக்கணும் சொல்லி புரியல ஆட்டங்களுக்கு அவனே ஃபோன் அடித்து வந்து கூட்டு போகிற அளவுக்கு வரும் அவங்க இப்படியே தவிச்சிட்டு தான் இருக்கான் என்ன பண்ணி எது பண்ணுறது இருக்கான் புரியுதானே தான் இறப்ப பார்த்துட்டு போய் சேரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ பெரிய தப்புலாம் நடந்துடும் சரியா போய் சேருவான்னு கூப்பிடுவாங்க அங்கே போன உடனே இந்த எலுமிச்சு படுத்து அவருக்கு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் சரியா நம்ம வசதியாக இருந்தாலும் எந்த ஒரு இதுவுமே நமக்கு சண்டை போட மாட்டோம் நம்ம இதே பண்ணிட்டு இருக்கோம் புரியுதா பத்திரமா வச்சு இது குடிக்கிற அன்றைக்கி கறி சாப்பிடுறது கொடுப்பாங்க இது அவங்களோட பேர் அவனோட பேர் சொல்லி அவங்க சொல்லிட்டு சொல்லி விடணும் அவங்களோட சொல்ல சொல்லி சொல்லிடணும் சரியா இது என்ன பண்ணோம்னா குழந்தைக்கு ஜூஸ் மாதிரி போட்டு என்ன சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா எப்படி நடந்துக்கலாம் பரவாயில்ல தனியாக நடக்குது இதுக்கு எண்ணெய் போட்டுகிட்டே இருக்கும் அதை சொன்னாலும் போட்டு போட்டு எல்லாம் பண்ணணும் சரியா சரி கம்மி போட்டு யாரும் எழுதி கொடுத்தா பாக்கி இருந்தா எழுதி சொல்ல மாதிரி இருந்தா இல்லை சொல்ல மாதிரி வாங்க எலும்பு சாமிக்கு வச்சுட்டு வந்துட்டேன் எலும்பு சொல்ல வேறமா சொல்லி அது எழுதி சொல்லணும் எவ்வளோ நடக்குதுப்பா கல்யாணம் சரி குழந்தை சீக்கிரம் போகிறோம் வாக்கு வாங்க வேண்டாம் கோயிலை சுற்றிட்டு வந்தோம் கோயில் சுற்றிட்டு வந்துட்டு இதுதான் முக்கிய சாமி இதுதான் கோயிலோட எண்ணெய் இதுக்குள்ள உங்கள் கண்ணில் ஏதாவது கல் தோணுச்சு அப்படின்னா அந்த கல் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் என்னன்னா செஞ்சோம் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஏதாவது சின்ன கல் நல்லா இருக்குது அந்த மாதிரி பார்க்க வேண்டாம் கல் கிடச்சுன்னா எடுத்து குழந்தையாக பாவச்சு எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் சொல்லி புரியுதாங்க அதை விட இந்த முன்னாடி கட்டிக்கணும் இந்த இடத்துல கட்டிக்கணும் கல் என்ன பண்ணுவோம் அம்மா வரையோ அக்கா வரையோ சாமி கூட இதை எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்கிட்டுமா அந்த அவங்க சரியா அதை எடுத்து கட்டி வச்சுக்கணும் வந்துடணும் இன்னைக்கு என்ன கிழமை முதல்கிழமை நாளைக்கு காலையில் எப்போ போவீங்க நாளைக்கு காலையில் போவீங்க இது போய் இந்த துப்பட்டாவை அப்படி
அப்படியே சுற்றி கவனமாக வச்சு எதுவுமே போட வேண்டாம், தொட்டத்தை அவுக்கவும் வேண்டாம், அப்படியே சாமிக்குள்ளே வச்சிருக்கு. நல்லா இருக்கும் சரி போட்டு வச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிலாம் செஞ்சுட்டு பின்னாடி நல்லா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் காலையில் 7 மணி வரைக்கும் சுக்கரோட நல்ல நேரம். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 நல்ல நேரம். அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்செல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி ஒரு வெள்ளை கலர், அதுக்கப்புறம் என்னுடைய கலர் சரியா எலுமிச்சி பழத்தை எடுத்து சாமி கிட்ட வச்சாரு. எடுத்து சாமி கிட்ட வச்சாரு. இந்த கல்லை குழந்தைய பாவச்சு ஒரு வெள்ளத்தை எடுத்து மஞ்சள் தடவி அந்த கல்வி அதுக்குள்ளே வச்சு நல்லா சுற்றி டைட்டாக கட்டி இடுப்புல கட்டிங்க. உட்பக்கம் எங்கே கட்டிக்கணும்? வயிற்று என்ன பண்ணணும்? எல்லாம் நல்லா கட்டி இடுப்புல கட்டிக்கணும். இல்லைன்னா ஒரு அண்ணாக்கையிலே கட்டி அதில் ஒரு மாடிக்கை கட்டிக்கணும். அது இப்படி பத்திரமா வச்சிடணும். எத்தனை நாளைக்கு பத்திரமா வச்சுக்கணும்? 3 நாளைக்கு பத்திரமா வச்சுக்கணும். என்னைக்கு? வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த 3 நாள் வரைக்கும் 2 நேரமும் குளிக்கணும். கலப்பா குளிச்சணும். மஞ்சள் நல்லா போட்டுக்கோ. குழந்தை நாளைக்கு பிறகு ஜப்பான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். மாஸ்க்கு வரக்கூடாது. நல்ல வார்த்தைகள் பேசலாம். வீட்டு வெளியே விளக்கலாம். உள்ளே அம்மாவை நினச்சி குழந்தைய நினச்சி விளக்க வச்சு மனசார சாமி கும்பிடுங்க. 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. காலையில் வச்சு மூஞ்சி லைட்டெல்லாம் அமைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி நல்ல நேரம் பார்த்து விடுவை கட்டியது இல்லையா அதை எடுத்து நல்லா சுற்றி என்னது பத்திரமா பூஜை ரூமில் வச்சிருக்கு. அதை கட்டி வச்சது எப்போ கொண்டு வரணும்? அடுத்த அஷ்டமி வருவதே அப்போ மறக்காமல் அதை வந்து அம்பாளோட ஒப்படைச்சிடும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ அதுதான் அம்பாள் வயிற்றில் கட்டி விட்டு அப்போ மரம் வாங்கி கொடுப்பாங்க. இத்தனை மாதத்தோட கரு உருவாங்க. அத்தனை மாதத்துக்கு கரு உருவாகும். இதில் மாட்டு கருத்து எதுவுமே கிடையாது. குழந்தை பிறந்தவங்க இடையில இருந்ததும் அம்பாளோட பேர் தான் வைக்கணும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் யார் குழந்தை உருவாங்க பையன்கிட்ட குறை இருக்கானா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறது கர்ப்பப்பைங்கிறது கொஞ்சம் அமர்ந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தை தாங்குற வந்து அது மேலே எதுவும் வெயிட் இல்லாதனால தான் செடியே வளர்ந்துட்டு வரும். அந்த அளவுக்கு அந்த செடி நாங்கள் கல் வச்சு விட்டாக்கா வளராது. அந்த அளவுக்கு தான் பொண்ணுக்கு இருக்குது. இது நீங்கள் பண்ணீங்கன்னா அம்மா எதுனாலும் பண்ணி விடுவோம். சரியா? சொன்ன பரிகாரம் மட்டும் தெளிவாக பண்ணணும். சரியாம்மா? இல்லை இந்த பழம் தலையை வச்சு திருப்பி பண்ணிவிட்டு கீழே பண்ணிவிட்டு வயிற்றுக்கு தலையிட்டு சொல்லி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு வந்து கல் எடுத்துட்டாங்க. சரியா? போயிட்டு சீக்கிரம் கண்டிப்பாக படிங்க. போய் தம்பிக்கு அது வந்து ஜூஸ் மேல் போட்டு அம்மா எலுமிச்சு கூட வாங்க கொடுத்துருக்காமா கை வாங்க. எலுமிச்சு பழம் கொடுத்தாதான் கொடுப்பாங்க. Apa?